மகா வந்து பெரிய ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, சூப்பரா வந்து சூர்யா இல்லாத மாதிரி பேசி முடிச்சிடுறாங்க. அப்போ சூர்யா வராரு. எதுக்காக வந்து என்கிட்ட வந்து "நீ பர்மிஷன் வாங்காம இந்த மாரி வேலைய செஞ்ச?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "நான் நல்லதுதானங்க செஞ்சேன். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் நான் செஞ்சேன்." அப்படின்னோனே, "நீ வேணும்னு தான் இப்படி பண்ணியிருக்க. எப்படியாவது வந்து நீ தான் பெரிய ஆள்னு என்கிட்ட நிரூபிக்கணும். அதுக்காக தான் இப்படிலாம் பண்ற." அப்படின்னோனே, "நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டு கூட நீங்க போயிட்டீங்க. ஸ்வேதா கூட. அத கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம, இங்க என்ன நடக்குது? ஏது நடக்குது? இங்க வந்து முக்கியமா வந்து மீட்டிங் இருக்கே, அத அட்டெண்ட் பண்ணுமே அப்படின்னு ஒரு யோசனை கூட இல்லாம நீங்க பாட்டுன்னு போயிட்டு என்ன வந்து திட்டுறீங்களே! இது எல்லாம் நியாயங்க. நான் நல்லது தானே செஞ்சேன். அதுவும் நானா செய்யல. மாமா என்ன கூப்பிட்டாரு செய்ய சொல்லி, இத அட்டெண்ட் பண்ணுமான்னாரு. அதனால தான் நான் செஞ்சேன். நீ மாமா கிட்டயே அப்படி அந்த மாரி பேசியிருக்க. நீ தான் இங்க பெரிய ஆளா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ காட்டுறதுக்காக இப்படிலாம் பண்ற. ஏன் எதனால இப்படி பண்றேன்னு தெரியுமா? நீ இந்த குடும்பத்த விட்டு போக போறல்ல. போகறதுக்கு முன்னாடி, ஐயோ! இந்த பொண்ணு நல்ல பொண்ணாச்சே போயிட்டாள்னா எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லணும். அதுக்காக தானே இப்படிலாம் பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, அப்படியே மனசு கஷ்டப்படுறாங்க நம்ம மகா. என்னங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? இங்க பார், நான் நேரடியாவே சொல்றேன். ஸ்வேதாவே எனக்கு பிடிச்சிருக்கு. அவளும் வந்து டைவர்ஸ் வந்து பண்ணிட்டா. அதே மாரி நீயும் எனக்கு டைவர்ஸ் குடுத்துட்டீன்னா, நாங்க 2 பேரும் நிம்மதியா சந்தோஷமா வாழணும், கல்யாணம் பண்ணிக்கன்னு நெனைக்கிறோம். நீ என்ன சொல்ற? அப்படின்னோனே, அப்படியே அதிர்ச்சி அடையறாங்க. நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? அப்படின்னோனே, ஆமா வேற எப்படி பேச முடியும்? இங்க பார், என் மனசுல நீ கிடையாது. இந்த ஜென்மத்தில நீ என் மனசுல வரவும் முடியாது. உன்ன ஒய்ஃபா என்னால ஏத்துக்க முடியல. சொன்னா கேளு. இதுக்கப்புறம் நம்ம தேவையில்லாம சேர்ந்து வாழ்ந்து எதுக்கு உனக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. அதனால தான் சொல்றேன். ஸ்வேதாக்கு டைவர்ஸ் கிடைச்ச கையோடையே நானும் ஸ்வேதாவும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். அதுக்கு இடைஞ்சலா நீ தான் இருக்க. என் வாழ்க்கைய விட்டு தயவு செய்து போயிடு அப்படின்றாரு. அத கேட்டு வந்து மனசு உடையறாங்க மகா. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்படியே கண்ணீர் வந்து அப்படியே வந்து பெருக்கெடுக்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போறாங்க. இது எல்லாத்தையுமே ஸ்வேதா பார்க்குறாங்க. பார்த்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ எல்லாம் மனுஷனா? இல்ல வேற ஏதாவதா? ச்சே! நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. என் வீட்டுக்காரனே பரவாயில்ல போட்டுருக்கு. நீ இவ்வளோ கேவலமா ஒரு பொண்ணுகிட்ட நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து அப்படியே அமைதியா இருக்காரு. "சொல்லு சூர்யா, நீ இவ்ளோ வந்து மோசமானவனா இருப்பியா? நான் நெனச்சு கூட பார்க்கல. என் ஃப்ரெண்டு சூர்யா வந்து யார் மாதிரியே கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன் நெனச்சுட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது. இந்த ஆண்கள் வர்க்கமே இப்படிதான். நீங்க எல்லாரும் ஒரே மாரி தான் இருக்கீங்க. பெண்கள துன்புறுத்தி அது சந்தோஷம் காட்டுறீங்க." அப்படின்னோனே, போதும் நிறுத்துறியா?" அப்படின்னு. வேற என்ன சொல்றது நான்லாம்? மகா எவ்ளோ நல்லவ. அவ மனச இவ்ளோ காயப்படுத்துறியே! நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. போதும் ஸ்வேதா நிறுத்து. அவ நல்லதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ற? ஆமா. அவள என்னால ஒய்ஃபா ஏத்துக்கவே முடியல. அப்படின்னும்போது நாங்க என்ன வாழ்க்கை வாழ்றோம் சொல்லு? வாழ்ந்தா புருஷன் பொண்டாட்டியா வந்து அந்யோன்யமா வாழணும். அப்படி வாழாத வாழ்க்கை எதுக்கு? அவளாவது என்னை பிரிஞ்சு போய் சந்தோஷமா இருக்கட்டும். அவளுக்குன்னு ஒரு துணை தேடிக்கட்டும். அவள் லைஃப் நல்லா இருக்கட்டும்னா நான் இவ்வளவும் பண்ணிட்டுருக்கேன். அவள வெறுக்கிற மாரி நான் பேசுறதுக்கு காரணம் இதுதான். உண்மையிலேயே நான் அவள வெறுக்கல. அவள எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா வந்து அவள நான் ஒய்ஃபா என்னால ஏத்துக்க முடியல. அதுக்காக நான் அவ காலம் ஃபுல்லா இப்படியே இருந்தாலும் அவ வாழ்க்கை கெட்டு போகும் இல்லையா? அவ சந்தோஷமா இருக்கட்டும், நிம்மதியா இருக்கட்டும்னு நான் இவ்வளவும் பண்ணிட்டுருக்கேன். தயவு செய்து நான் சொன்னா புரிஞ்சுக்க ஸ்வேதா. உனக்கும் எனக்கும் உள்ள இடையில இருக்குது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்ற வந்து விஷயம் வந்து அவளுக்கு தெரியவே கூடாது. ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவ? கண்டிப்பா தெரியாது. ஒண்ணு நீ சொல்லணும், இல்ல நான் சொல்லணும். நம்ம 2 பேருமே சொல்ல போறதில்ல. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு அவ விலகி போயிடுவா. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்ல. அவ வாழ்க்கை அவ தேடிப்பா. அப்ப அவளுக்கும் நிம்மதி, எனக்கும் நிம்மதி. அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னோனே, ஸ்வேதா வந்து ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. அவ உன்னோட ஒய்ஃபு. அவ கூட சேர்ந்து வாழ்ந்தா உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்னோனே, இது எல்லாத்தையுமே வந்து மகா கேட்டுடுறாங்க. மகாவால தாங்கிக்கவே முடியல. அப்போ இவ்ளோ நாள் வந்து இவங்க 2 பேருக்குள்ள இருந்து தப்பான உறவு இல்லையா? அப்போ உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஷிப் தானா? அப்போ ஏன் வந்து இவரு இப்படி பண்றாரு? ஓ! இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து இவர் வந்து தப்பான உறவா காட்டி என்னை வீட்ட விட்டு போக வைக்கணும்னு நினைக்கிறாரா? இவர என்னை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறாரா? ஏன் இப்படி பண்றீங்க சூர்யா? எதுக்காக இப்படி பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஸ்வேதா சொல்றாங்க, "இங்க பாரு என்னனாலும் பாவம் உள்ள மகா. எனக்கும் பாவமா தான் இருக்கு. என்ன பண்ண சொல்ற?" அப்படின்றாரு. சூர்யா வந்து என்னை விட்டு விலகணும்னு நினைக்கிறாரா? அதுக்காக தான் இவ்ளோ நாடகமும் போடுறாரா? அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்து மகா வந்து கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அனாமிகா வந்து சாவி எடுத்துட்டு வந்து நேரா வந்து நீட்டுறாங்க ராஜலட்சுமி கிட்ட. ராஜலட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. "பார்த்தீங்களா? இது வந்து மகா கிட்ட இருந்த சாவி. இது வந்து அசால்ட்டா ரூம்ல போட்டிருந்தா. நான் தான் அத எடுத்துட்டு வந்தேன். பார்த்தீங்களா? எப்படி வந்து கொஞ்சம் கூட அஜாக்கிரதையா இருக்கான்னு சொல்லிட்டு பொறுப்பே இல்லாம." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு மருமகள தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்களே! இப்ப பார்த்தீங்கன்னா, அவ கதை என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்றாங்க. உடனே வந்து செமையா டென்ஷன் ஆகுது ராஜலட்சுமி. அவ எப்படி இருக்கா? என்ன பண்றா? ஏது பண்றான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கணக்கெடுத்து தான் உங்க 2 பேரோட வேலையா? வேற வேலையே இல்லையா உங்களுக்கெல்லாம் கேட்குறாங்க. அதிர்ச்சி அடையறாங்க.